கட்டுரை டாக்டர் வரதராஜலு நாயுடுவின் சுற்றுப்பிரயாணம். டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்கள் தனது சுற்றுப்பிரயாணத்தில் நாகப்பட்டணம் முனிசிபல் உபசாரப்பத்திரத்திற்கு பதிலளிக்கும்போது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று பேசினார். அதாவது பஞ்சமர் முதலிய சிறுபான்மையோருக்கு தனி தொகுதி வகுத்து தேர்தல் முறையை அளிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது மார்ச் 21, 1926 தமிழ்நாடு பத்திரிகையின் 7வது பக்கம் 23, 24, 25, 26 வரிகளில் பிரசுரமாயிருக்கிறது. நாம் கேட்கும் முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இதேதான். இது சமயம் பஞ்சமர்களுக்கு டாக்டர் நாயுடு சொல்லுகிறபடி செய்தால் கூட போதுமானது. ஆனாலும் பஞ்சமர் சிறுபான்மையோர் அல்ல என்பதை டாக்டர் நாயுடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பஞ்சமர் என்போர் இந்தியாவில் 5வது வகுப்பார் என்று சொல்லுவது நிஜம் அல்லாமல் இருந்தாலும் தேச மொத்த ஜனத்தொகையில் 1/5க்கு மேலாய் இருக்கிறார்கள். இந்த கணக்கு டாக்டர் நாயுடு அவர்களுக்கு தெரிந்ததுதான். ஜஸ்டிஸ் கட்சியாருடைய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தத்துவமும் இதுதான். அதாவது தனி தொகுதி வகுத்து தேர்தல் முறையை அளிக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். நாமும் அதைத்தான் ஆதரிக்கிறோம். டாக்டர் நாயுடு அவர்கள் சொல்லுவது பஞ்சமருக்கும் சிறுபான்மையோருக்கும் என்கிறார். நாம் சொல்லுவதும் அதேதான். அதாவது பிராமணர், பிராமணரல்லாதார், பஞ்சமர் என 3 பிரிவுகளாக பிரிக்கும்படி கேட்கிறோம். டாக்டர் நாயுடு அவர்கள் சொல்லுவது போல் இம்3 பிரிவில் பஞ்சமருக்கும் சிறுபான்மையோராகிய பிராமணருக்கும் தனி தொகுதி வகுத்து தேர்தல் முறை அளித்துவிட்டால் பாக்கியிருப்பவர்களுக்கு தானாகவே தனித்தொகுதியும் தேர்தல் முறையும் ஏற்பட்டுவிடுகிறது. மற்றபடி கிறிஸ்தவர், மகமதியர், ஐரோப்பியர், ஆங்கிலோ இந்தியர் முதலிய வகுப்பார்களுக்கு ஏற்கெனவே ஏற்பட்டு போயிருக்கிறது. மற்றபடி எந்த விதத்தில் ஜஸ்டிஸ் கட்சி பிராமணரல்லாதார் கேட்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கும் டாக்டர் நாயுடு போன்ற சுயராஜ்ய கட்சியை ஆதரிக்கும் பிராமணரல்லாதார் கேட்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கும் ஸ்ரீமான்கள் எஸ். ராமநாதன், ஆர்யா, சக்கரை செட்டியார், தண்டபாணி பிள்ளை, ஈவே. ராமசாமி நாயக்கர் முதலியோர் போன்ற பிராமணரல்லாதார் கேட்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதோ நமக்கு விளங்கவில்லை. இதை அறிந்தேதான் நாம் பல தடவைகளில் டாக்டர் நாயுடு அவர்கள் தனது அந்தரங்கத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு விரோதியில்லை என்றும் ஏதோ சிற்சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியார் அவர்களோடு போட்டி போட்டு பிராமணர்களுக்கு நல்ல பிள்ளையாக வேண்டும் என்கிற சமயங்களில் டாக்டர் நாயுடுவும் முதலியாரைப் போலவே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கூடாது என்று சொல்ல வேண்டியதாய் போய்விடுகிறது என்று கருதியே எழுதியிருக்கிறோம். ஆனாலும் ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியார் தான் கொஞ்ச காலத்திற்கு முன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்டது ஜஸ்டிஸ் கட்சியை ஒடுக்குவதற்காக என்று இப்போது சொல்வது போல் நமது டாக்டரும் நாகப்பட்டணத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்கு ஏதாவது காரணமோ வியாக்கியானமோ சொல்லி மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறினாலும் ஏறலாம். ஆதலால் டாக்டர் நாயுடு முதலியோர்கள் சந்தர்ப்பங்களை உத்தேசித்துச் சொல்லும் வியாக்கியானங்களில் கருத்தை செலுத்தாமல் அவர்களின் அந்தரங்கத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளும்படி வேண்டுகிறோம். குடியரசு கட்டுரை ஏப்ரல் 18, 1926.